அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பிரம்மாவோட மானச புத்திரரான அங்கீரசர் என கூறப்படும் ஆங்கிரச முனிவரின் வரலாற்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் சப்த ரிஷிகளில் ஒருத்தர்னு சொல்லுவாங்க. வேத காலத்தைச் சேர்ந்தவர் இவர் அதர்வண வேதம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். அதர்வண மகரிஷியோடு சேர்ந்து அதர்வண வேதத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மிகச்சிறந்த தவ வலிமை உடையவர். பிரம்மாவோட 6 புத்திரர்களில் ஒருவர் இந்த அங்கிரசர். பிரம்மாவோட தவ மகிமையால் மரீசி, அங்கிரஸ், அத்ரி, புலஸ்தியர், புலகர், கிரது அப்படின்னு அவருக்கு 6 புத்திரர்கள் தோன்றினாங்களாம். அங்கிரஸ் பிரம்மாவின் முகத்திலிருந்து தோன்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி இன்னொரு வரலாறு இருக்குது. சுயாம்பு மண்வந்திரத்தில் சிவபிரானோட சாபத்தால் எல்லா ரிஷிகளும் அவங்களோட சரீரத்தை இழந்துடுறாங்க. சரீரம் இல்லாமல் மேல் உலகம் போய் சேர்றாங்க. பிறகு வைவஸ்வத மண்வந்திரத்தில் பிரம்மாவோட வீரியம் கீழே விழறதை பார்த்துட்டு தேவர்களுடைய பத்தினிகளும் தாய்மார்களையும் எடுத்து அக்னியில் ஆகுதி செய்கிறாங்க. அந்த தணல்லேருந்து இந்த அங்கிரசர் தோன்றினார் அப்படின்னு வரலாறு உண்டு. அதனால தான் அவருக்கு அங்கிரஸ் அப்படின்ற பெயர் ஏற்பட்டது. அங்கிரஸுக்கு தேவகுருவாகிய பிரகஸ்பதி, உதத்யர், சம்வர்தர் அப்படின்னு 3 மகன்கள் உண்டு. இவரோட மனைவியோட பெயர் ஸ்ருபா. கண்வர் மகரிஷியும் இவரோட மகன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிரஸ் தீவிரமான தவத்தை மேற்கொள்கிறாரு. அந்த தவத்தோட பலனாக அக்னிக்கு மேலாக அவரோட தேஜஸில் ஜொலிக்க ஆரம்பிக்கிறாரு. உலகம் முழுவதையும் பிரகாசமடைய செய்கிறாரு. அதே காலத்தில் அக்னி பகவானும் தவம் செஞ்சிட்ருக்காரு. அங்கிரஸ் தேஜஸுக்கு முன்னால் அக்னி தேவனின் ஒளி மங்கி காணப்பட்டது. அக்னி தேவன் என்ன செய்வது என்று திகைத்தார். பிரம்மதேவன் இந்த உலகத்திற்கு இன்னொரு தேவனை சிருஷ்டித்திருக்கிறார் போலும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. உடனே பயந்துடுறாரு. நேராக அங்கிரச முனிவர்கிட்ட போகிறாரு. ஆனால் அங்கிரச முனிவர் அக்னி தேவனுக்கு தைரியம் சொல்கிறாரு. நீ தான் ஆதியில் இருளை போக்குறதுக்காக பிரம்மாவில் படைக்கப்பட்டவர். அதனால் எப்போதும் போல் அக்னியாகவே இருந்து உலகத்தை பிரகாசிக்க செய் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட அக்னி பகவான் தைரியமடைந்து அவர் கூறியபடியே செய்தார். அதே போலவே அவர் ஒரு காலத்தில் மகரிஷி தம்முடைய அளப்பரிய தவ சக்தியால் உலகத்தில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடுறாரு. அதுக்கு பிறகும் அவரோட தாகம் தனியில். அதனால் ஒரு பெரிய அலையை உண்டாக்கி அதன் மூலமாக உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நீர் எல்லா இடத்துலையும் நீர் நிரம்பி இருக்கும்படி செய்கிறாரு. அதே போலவே வாயு பகவான் மீது ஒரு சமயம் கோபம் ஏற்பட்டு வாயு பகவான் இவருக்கு பயந்துக்கிட்டு உலகத்தை விட்டு ஓடிப்போய் பிராமணர்களோட அக்னிஹோத்திரத்தில் வெகு காலம் மறைஞ்சிருந்து வாசம் செய்கிறார். இப்படி அங்கிரச மகரிஷி அக்னி, வருணன், வாயு ஆகிய தேவர்களை தனது சக்தியால் நடுங்கும்படி செய்யும் அளவுக்கு தவ வலிமை கொண்டவராக இருந்தார். மகாபாரதத்திலையும் அங்கிரஸ் பற்றி ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. யுத்தம் ரொம்ப கடுமையாக நடந்துகிட்ருக்குது. துரோணர் 4 பக்கத்துலேயும் தன்னோட அஸ்திரங்களை ஏவ ஆரம்பிக்கிறாரு. அதனால் ஆயிரக்கணக்கானவங்க இறந்துடுறாங்க. உடனே அங்கிரஸ் துரோணர் முன்னால் தோன்றி எண்ணற்ற வீரர்கள் உன்னோட பிரம்மாஸ்திரத்தால் செத்துடுறாங்க, உன்னுடைய முடிவு காலம் நெருங்கிடுச்சு, அதனால் ஆயுதத்தை கீழே போடு, சண்டையை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் துரோணர் அதை கேட்கல. அவரது முடிவு நெருங்கியது. ஒரு சமயம் அக்னி தேவன் அங்கிரஸ் மகரிஷிக்கு உரிய முறையில் மரியாதை கொடுக்கல. அதனால் ரொம்ப கோபம் வருது அங்கிரஸ்க்கு. அவர் அக்னியை சபிக்கிறாரு. அன்னையிலிருந்து தான் தீயிலிருந்து புகை வர ஆரம்பிச்சது. அங்கிரஸ் மகரிஷி தீர்த்த ஸ்தலங்களை பற்றியும் தீர்த்த யாத்திரை போகிறதால ஏற்படக்கூடிய பயன்களை பற்றியும் விவரிச்சிருக்காரு. மகாபாரதம் அனுசான பர்வம் 25ஆம் அத்தியாயத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. உபவாச மேன்மையை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி அங்கிரச முனிவர் பற்றி மகாபாரதம், ஆதி பர்வதம், வனபர்வதம், அனுசாசன பர்வதம் பல வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்ஸ்ய புராணத்திலையும் அங்கிரஸ் பற்றிய செய்திகள் இருக்குது. ஆங்கிரச முனிவர் வழங்கிய ஆலயம் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. அங்குள்ள சிவனுக்கு பெயர் அங்கிரச ஈஸ்வரர் தான் பேர். சப்த ரிஷிகள் சிவனை வழங்கிய ஆலயங்கள் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கின்றது. அவற்றுக்கு சப்த ஸ்தலங்கள் என்று பெயர். அதில் இந்த ஆலயமும் ஒன்று.
காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலும், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பச்சையப்பா பெண்கள் கல்லூரியிலுக்கு ஒரு 200 மீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குது. ஆலயம் அமைந்துள்ள தெருவின் பெயர் சாந்தலிங்கீஸ்வரர் கோவில் தெரு. சிறிய ஆலயம். வழிபட்டு சிவன் அருளோடு ஆங்கிரச முனிவரின் அருளையும் பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.